institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. 1. கன்னியாகுமரி, திருப்பூர், கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள அணைப்பகுதிகளில் ரூபாய் 48 கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 2. சுற்றுலா தலங்களை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கைகள் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். அறிவிப்பு 3. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 4. சொகுசு கப்பல் சுற்றுலா மற்றும் சொகுசு படகு சுற்றுலாவிற்கான சாத்தியக்கூறு அறிக்கைகள் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும். அறிவிப்பு 6. சுற்றுலா தொழில் சார்ந்த அமைப்புகளின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் சுற்றுலா திறன் மேம்பாட்டு பயிற்சி ரூபாய் 1 கோடி திட்ட மதிப்பீட்டில் வழங்கப்படும். அறிவிப்பு 7. கிராமிய சுற்றுலா திட்டம் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 8. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் வகையில் புதிதாக 5 இடங்களில் சுற்றுலா பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு 9. தமிழ்நாட்டின் பல்வேறு புகழ்பெற்ற திரைப்பட சுற்றுலா படப்பிடிப்பு தளங்களில் வாகனம் நிறுத்துமிடம் மற்றும் அடிப்படை வசதிகள் பொது தனியார் பங்களிப்புடன் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு 10. தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களான திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மற்றும் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கம்பிவட ஊர்தி ரோப்கார் அமைத்திட சாத்தியக்கூறு அறிக்கை பெறப்பட்டு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 11. சுற்றுலா தலங்களை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும். அறிவிப்பு 12. இந்தியாவின் முன்னணி மைஸ் நகரமான சென்னையை உயர்த்திட சென்னை மைஸ் ப்ரமோஷன் பியூரோ என்ற அமைப்பு உருவாக்கப்படும். அறிவிப்பு 13. முக்கிய சுற்றுலா தலங்களில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் தங்கும் விடுதிகள் ரூபாய் 33.80 கோடி திட்ட மதிப்பீட்டில் மறுகட்டமைக்கப்படும். அறிவிப்பு 14. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் படகு இல்லங்களில் உள்ள இயந்திர படகுகள் மின் படகுகளாக ரூபாய் 17.82 கோடி மதிப்பீட்டில் படிப்படியாக மாற்றி அமைக்கப்படும். அறிவிப்பு 15. தமிழ்நாட்டின் பசுமையான சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் தங்கும் விடுதிகள் மற்றும் படகு இல்லங்களில் சார்ஜிங் நிலையங்கள் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுலாத்துறையின் மூலம் 15 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். இதில் ஒருவேளை எல்லா மாவட்டங்கள் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இந்த எல்லா மாவட்டங்கள்லையும் நிறைய பணிகள் இருக்கலாம், நிதியினுடைய சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் மாண்புமிகு முதல்வர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் இதை கொண்டு போயிருக்கோம். நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில், ஏன்னா இந்த இடைக்கால பட்ஜெட் முடிஞ்சு இப்போ மெயின் பட்ஜெட் முடிஞ்சாச்சு, இனி வரக்கூடிய செப்டம்பர்லேயே அடுத்த இது வேலை தொடங்கிடும். அதனால வரக்கூடிய காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுடைய கோரிக்கை தான் முதன்மையாக எடுக்கப்படும். நான் ஒவ்வொரு மாவட்டமும் எங்களுடைய சுற்றுலாத்துறை அதிகாரிகள், எங்கள் எல்லா துறையினுடைய அதிகாரிகள்லாம் சேர்ந்து அந்தந்த மாவட்டங்களில் என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது, அங்கே சாத்தியக்கூறுகள் இருக்கா, அங்கே எப்படி டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க முடியும், இதெல்லாம் பார்த்து இதில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் நிச்சயமாக மக்கள் பிரதிநிதி, இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நம்ம அனைத்து சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து அமைகிறேன். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.